ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ கேப்சிகம் சட்னி வைக்க போகிறோம். அதுக்கு நல்ல பெரிய கேப்சிகம் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் 1, அப்புறம் தக்காளி 3 பெருசு எல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு வதக்குறோங்க. ஒரு ஆஃப் பாயில் ஆனவுடனே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். அப்படியே பூண்டு, பெருங்காயம், கல்லுப்பு எல்லாம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கேப்சிகம்லாம் ஆஃப் பாயில் ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்கினாலும் நல்லா இருக்காது. ஸோ இது வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து, தோலோடு உள்ள உளுந்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக கேப்சிகம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதை ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிட்டு சும்மா கடுகு உளுந்தம் பருப்பு நிறைய போட்டு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு ஃப்ளேவர்ஃபுல் டிஷ்ஷு. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்